டீச்சிங் எப்படி ஃபீஸ் வாங்குற மட்டும் நான் பாக்குறேங்க. ஃபர்ஸ்ட் இயர் கூட யாருக்குமே ஆன்சர் தெரியல. அதுக்குள்ளார என்ன இருக்குன்னு நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆமா, அது அப்புறம் ஏதாவது பேய் ஜாம்பிலாம் வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து ரொம்ப வந்து இது பண்ணி ஹாய் மை ஃபேமிலிஸ். உண்மையாக என்ன வீடியோன்னு தெரியாது. நான் வெளியில் உட்காந்துருந்தேன். இவங்க வாங்க வீடியோ ஒன்று எடுக்கணும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நானும் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சீரியஸாக எனக்கு என்ன வீடியோன்னு தெரியாது. இப்போ என்ன வீடியோனா நான் சென்டரில் இருக்கிறதுனால இது என்ன பற்றின வீடியோ தான். ஹூ நோஸ் மீ பெட்டர் ரக்ஷு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கு நான் வந்து கை பிடிச்சி தூக்குவேன் யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு. சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். இது சிம்பிள் கொஸ்டின் தான். சரி பரவாயில்ல கேட்குறேன். ஏன்னா இப்போ கரண்ட்டில் எல்லாருக்குன்னு சொல்லணும். வாட் இஸ் மை ட்ரீம் ஜாப்? ரிசர்ச் போகணும். தமிழில் சொல்லணும்ல அம்மாக்கு. எனக்கு கனவு வேலை. அதான்டா மருந்து கண்டுபிடிக்க போகணும். இல்லை இல்லை லெக்சராக ஆகணும். லெக்சரா? ரெண்டுமே கரெக்டு தான். அப்படியே சாத்தியமாகும். அதான் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஆன்சர் தான் சொன்னாங்க. வாட் மேக்ஸ் மீ ஹாப்பி? இந்த அந்த பூனைகிட்ட கடி வாங்குறது. கரெக்ட். இந்த பூனையை நோன்றது அப்படி வேறதான். அது எப்படி தெரியுமாமா? இப்படி பிரச்சுப்பாங்க. ஏன் ஓடுற எங்க இருடோ பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட ஹாப்பினஸ். அப்புறம் கடி வாங்குவாங்க, உட்காந்து அப்புறம் நான் எழுதி திட்டுவாங்க எங்க ரெண்டு பேர்கிட்டயும். உண்மையத்தான் சொன்னோம். பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க மாட்டேங்குது. வாட் இஸ் மை பிக்கஸ்ட் கோல் இன் லைஃப்? பிஜி பண்ணணும், அப்ராடு போய் வேலை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஆசையை அவங்க மனசுக்குள்ளாரி கொண்டு போய் ஏற்றி விட்டுருங்க. கணக்கு தரலப்பா. இல்லை பிஜி கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன் பண்ணாத வேலை உங்களுக்கு அப்படின்னு இல்லை. எனக்கு பிஜி நான் விட்டா நான் பிஎஸ்டி போஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்க அம்மா வந்து கோடீஸ்வரியா இருக்கணும், நீ பண்ணிக்கிட்டே போகலாம். நான் சம்பாதிச்சு ஃபீஸ் கட்டிட்டு உட்காந்துருப்பேன். நீங்களாம் வந்து சம்பாதிச்சு கட்ட வேண்டாம். சரி சரி பாக்குறேன். பிஜில பாக்குறேன்டியே. பிஜி ஆதாரம் இந்த வீடியோ தான் ஆதாரம் பார்த்துக்கோங்க. அவங்க நாங்க ஃபீஸ் கட்டணும். ஏன்னா தேர்ட் இயருக்கு நான் தான் கட்டி ஆகணும். சொன்னேன் பிஜி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இங்க இருக்க சம்பளம் ஃபுல்லா அங்கதான் போகும் தெரியுமா? இல்ல எப்படி எப்படி பாரு எப்படிடா அப்படி 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 சொன்னேன். பிஜி எப்படி ஃபீஸ் வாங்குற மட்டும் நான் பாக்குறேங்க. ஃபர்ஸ்ட் இயர் கூட சரி விட்டுரு. செகண்ட் இயர் எப்படி வாங்குற நான் பாத்துறேன். ஏன் ஃபர்ஸ்ட் இயர் நானும் படிப்பேன். சரி அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அப்ப நானும் படிக்கிறேன்னா நீங்க கட்டிதான் ஆகணும். நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ற நான் பாக்குறேன். ஆனா பிஜி ஃபர்ஸ்ட் இயருக்கு நீ கட்ட தேவையில்ல. அவங்களுக்கு வேணா அவங்க கட்டிக்கிட்டோம். செகண்ட் இயருக்கு நானும் வருவேன். சரி விடுங்க விடுங்க. செகண்ட் இயருக்கு நீங்களும் வருவீங்களா? ஆமா செகண்ட் இயருக்கு நான் பைசா கொடுங்கல்ல. சரி சரி. இதுல வேற எனக்கு 4000 5000 தரணும். 5000 இப்ப யோசிக்கிற பெட் கட்டினாலே என்னவோ தெரியல முடி பூரா போயிடுச்சு. அது என்ன அப்படின்னா எங்க அக்கா வந்து நான் காலேஜ் போனாலும் சரி எங்க போனாலும் சரி முடிய மட்டும் நான் வெட்டவே மாட்டேன் அப்படின்னாங்க. இப்ப வந்துட்டு 5000. சரி சரி 5000 அது வேணும்னா அம்மாவே வெட்டினாதான் வெட்டுவேன். சரி ஓகே விடு. நீ தான் வெட்டுன. நான் வெட்டத நீ சுத்துடு. அசிங்கடி இங்க நாங்க வெட்டறது இவ்வளோ கிடையாது. ஹலோ நான் சொல்றது இங்க திருட்டுத்தனமா வெட்டினது. நான் 10th மட்டும் வெட்டிருக்கேன். வெட்டதுக்கு சத்தியமா வெட்டலண்ணா. ஒன்றும் நானாலாம் வெட்டல. வெட்ட சொன்னல. நான் சொல்லவே இல்லை. சரி அது என்னவோ எனக்கு 5000. ஏமா உடுங்கடா போற படுக்க. எல்லாம் தரமாட்டேன். தரணும். தர முடியாது. நல்லா படிச்சு வேலைக்கு போய் நீ முதல்ல என் முடிய பாரு. நீ வந்து அம்மா உதவி பண்ணணும் பாரு. உன் புள்ள என்ன சொல்லுங்க முதல்ல இத பாருங்கதுமா. சரி
சரி. வாட் இஸ் ஒன் திங் ஐ ஆல்வேஸ் சே? இது எதை சொல்லுவேம்மா? அடிக்கடி என்னமா சொல்லும்? அடிக்கடி சொல்லுவேம்மா. அட எனக்கு அடிக்கடி ஒரு வார்த்தை என்ன சொல்லுவல? வார்த்தை இல்லை, நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பேன். என்ன சொல்லுவேன்? ஐயோ அம்மா, நீ கூட அதை திட்டுவியம்மா. முடியல. உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல இன்னொன்னு சொல்லும். என்னை வந்துட்டு உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குள்ளம்மா. நீ கூட அது அங்க அந்த ஸ்லாங் மாதிரி இருக்குது. நீ சொல்றது கேட்டா எனக்கு அந்த ஞாபகம் வருது சொல்லுவல. அது என்ன வார்த்தை? அதான்டா. இங்க நிக்குது, இங்க வர மாட்டேங்குது. என்ன வார்த்தை? தெரியாது. இருடா நான் சொல்றேன்டா. யாருக்குமே ஆன்சர் தெரியல. ஆன்சர்லாம் எங்களுக்கு நல்லது. இல்லடா எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுங்க. ஆனா ஒரு மாதிரி வார்த்தை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரி வரும்போது சொல்றேன். ஆமா அது அப்படித்தான். அது மெயினா என்கிட்ட தான் அந்த வார்த்தை அதிகமா வரும். அப்படி இருந்தா அந்த வார்த்தை என்ன வார்த்தை உங்களால சொல்ல முடியல. சொல்லலாம். வாட் இஸ் ஒன் திங் ஐ ஆல்வேஸ் வரிட் அபவுட்? அப்படின்னா ஒரு கோடு போடல, எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயத்துக்கு போடல. சின்ன விஷயம் தான், ஆனா அவ பேசுவா பாருங்க. நீங்க எல்லாம் ரக்ஷு சைலண்ட்ங்கிறீங்க. புலம்ப ஆரம்பிச்சுச்சு, காது கொடுத்து கேட்க முடியாது. இப்பவே புலம்புனா காதுல ரத்தம் வந்துடும். நானே எந்திரிச்சு போய் உட்காந்துருவேன். ஒரு கட்டத்துக்கு மேல போகும். அது ஒரு மாதிரி எப்படித்தானோ எப்படித்தானோ அது நான் அதிகமா சொல்லவே மாட்டேன். நீதான் சொல்லுவ. எப்படித்தானோ வந்துச்சுன்னு தெரியல. ஒரே மாதிரி ஆரம்பிக்கிறோம். பாத்துனா சாப்பிட்டு ஒருத்தர் வேலைக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து அவ இவகிட்ட சொல்லிடுவா, இல்லைன்னா இவ அவகிட்ட சொல்லிடுவா நீ விளக்கிருன்ட்டு. அது அதோட முடிஞ்சிடா. இதே சொல்றப்போ சொல்லாது, நீ க்ளீன் பண்ணிரு நான் விளக்கிடுறேங்கிற மாதிரி தான் எனக்கு கேட்கும். நீ விளக்கிரு நான் க்ளீன் பண்ணிடுறேங்க அப்படிதான். ஆனா எனக்கு அப்படிதான் கேட்கும். ஆனா இவ சொல்லுவா நான் உண்மையா சொன்னேன் அப்படிங்க. நீ அவ சொல்றது நீங்க நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு என்ன கேக்குது மட்டும் போகும்போது இங்க உட்கார்ந்து பாருங்க. எப்படித்தானோ ஐயோ கடவுளே. அங்க லைட்டை பார்த்து நீங்க பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. What is something I never say but feel inside? நீ எது ஒரு விஷயம் சொல்லாம உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வருத்தப்படுது. ஆனா சொல்ல மாட்டா. எப்பவுமே அது என்ன விஷயம்? அது என்ன விஷயம்? அது திங்கிற விஷயமா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு மேட்டரா இருக்கலாம். மேட்டர் மீன்ஸ்னா மேட்டர் தான் சின்ன விஷயமா இருக்கும். அதுவா இருக்கலாம், இல்ல கிளாஸ்லயோ இல்ல இது வரைக்கும் காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் சண்டை போட்டாங்க அப்படிலாம் வந்து இவ இன்னை வரைக்கும் என்கிட்ட சொன்னதா சரித்திரமே கிடையாது. இது வரைக்குமே எல்கேஜில இருந்து 12th முடிக்கிற வரைக்கும் அப்படித்தான். காலேஜ் போய் 2 வருஷம் முடிச்சுட்டா அப்பயும் சரி, இந்த பொண்ணுகிட்ட சண்டை அந்த பொண்ணுகிட்ட சண்டை, நீ பொண்ணுங்க பசங்க யாருக்கிட்டையும் சண்டைன்னு சொல்ல மாட்டா. ஆனா ஏதோ ஒரு விஷயம் உள்ளார வச்சிருப்ப சொல்ல மாட்டா. ஆனா அது சின்ன விஷயமா தான் இருக்கும். நம்மள அவ எப்படி தெரியுமா நினைக்கிறா, இந்த அனுமான் வந்து ராமருக்காக நெஞ்ச பொழந்து அவங்களுக்குள்ளார என்ன இருக்குன்னு நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா இதெல்லாம் ஜூம் போட்டுக்கா. என்னடா மறுபடியும் கொஞ்ச நேரம் நான் ஏதாவது சொல்லணுமாடா, ஏதாவது கேட்கணுமாடா, ஏதாவது வேணுமாடா, இல்ல 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 அப்படிங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம அந்த அந்த விஷயத்தையே நம்ம மறந்துட்டு வேற ஒரு மெய் மறந்து போனையோ இல்ல டிவியோ இல்ல சோ அம்மாவே சொல்லாம உனக்கு தெரியாது இல்ல முடி. அப்படி இல்லைன்னா இப்படி வந்து உரசிக்கும். அது வாரசுதுன்னா அது லாஸ்டா சனிக்கிழமை அன்னைக்கு வந்து உரசிக்கிட்டு தக்காளி சொத்துக்கு சில்லி வாங்கிக்கலாமா
இல்லைன்னா ஏக அப்படி இருப்பாங்க. நீயும் ஆளு அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. வாட்டையா What was I scared of as a kid? சின்ன வயசுல அதை பார்த்து பயந்துருக்கு. இந்த இருட்டு இந்த நைட்டோட கோச்சு வந்துருமாமா. எனக்கு அப்படி எதுவும் தெரியல. நீ தானே குழந்தையில என் கூட இருந்த. நான் தான் நைட் இருந்தேன். நிஜமாவே காய்ச்சி வந்துருமா? அதெல்லாம் எனக்கு தெரியல, ஞாபகம் இல்ல. ஒருவேளை இது எனக்கு பிறந்துச்சான்னு. அன்னைக்கு உட்காந்து நீங்க தான் லைவ் இங்க அம்மா போயிட்டு இருக்காங்க. நீங்க உட்காந்து கமெண்ட் பார்த்துட்டு இங்க போட்டு ஏய் ஆமா எனக்கு சின்ன வயசுல நைட் இருட்டுனா பயம் தெரியுமா? நைட் நைட் ஆனா ஏதோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஓவர்திங்க் பண்ணுவாங்களாமா. இன்னைக்கு என் கனவு சொன்னேன்ல அந்த ஓவர் திங்கிங் அதோட எக்ஸ்ட்ரீமா இருக்கு. எப்படின்னா நம்ம வீசான வீட்டுல இருந்தோம்ல, சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப வந்துட்டு என்ன செவுத்த ஒட்டி தலையை வச்சு இப்படி கால் நீட்டி இருப்போமா, அப்படி படுத்துட்டு இருப்போம். யாரு என் கூட படுத்துனாங்க, யார் படுத்துனாங்க எனக்கு ஞாபகம் இல்லை. டெய்லி நைட்டு வரும் வீட்டுக்கு வந்து பேய் சாம்பிலாம் வந்துட்டு அந்த பயத்துல காய்ச்சல் வந்துருமா. அதே மாதிரி 8th கொரோனா பீரியட்ல நைட் ஆனாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகி டெய்லி நைட்டு அம்மா எழுப்புவேன். எழுப்பி பின்னாடி கூட்டு போவேன். பின்னாடி கூட்டு போய் பாத்ரூம் போவோம். டெய்லி நைட்டு கரெக்டா 11 மணிக்கு தூக்கமே வராது எனக்கு நைட் ஆனா. அடுத்து எனக்கே ரொம்ப வசதியா இருந்தா தூங்கிடுறேன். ஆனா கனவுல வினோதமா வரும். பைத்தியம் வருது எல்லாத்துக்கு அப்படிதான் வருமாமா. What is my funniest habit at home? இவங்க பண்ணியா மீனிங் என்ன? அது ஆனாவோட இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா எனக்கு இப்ப பண்றதுக்கு எரியுது. அப்புறம் அப்படிலாம் பண்ணுவானா? அது இந்த வாய் நிறைய டைம் நான் பார்த்தேன் எங்க அக்கா சின்ன வயசுல இந்த பழக்கம். இந்த பூனை லைன் அடிச்சுச்சுன்னா சரிஞ்சு போல அந்த மாதிரி இவங்க இப்படி பண்ணிடுவாங்க. ஐயோ நிறைய வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி இப்படின்னு இருப்பாங்க. சரி, what would I do if I get 1 lakh rupees suddenly? 1 லட்சம் இருந்தா என்ன பண்ணும் உன் புள்ள? 1 லட்சம் இருந்து அப்படியே என் கையில கொண்டாந்து கொடுத்துரும். நம்பிக்கை வேண்டியதா எல்லாரும். உனக்கு தெரியாதா? நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. யாருக்கு கொடுப்பேன்னு கேட்கல. சரியா? இல்ல இப்படி சொன்னா எப்படி எனக்கு புரியல. ஏன் என்ன இது எதுக்கு இப்ப நீ பேச சீரியஸ் வச்சுக்க? கண்ணு வேர்த்துரும். இது இப்படி பேசுறதாம எனக்கு கடுப்பா இருக்கு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். நான் ஒன்னும் அவ்வளவுலாம் மோசம் கிடையாது. அது பேசுறது ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ண ஒரே வார்த்தை தான் சொன்ன. நம்பிக்கை வேண்டியதான். நான் வேற ஏதாவது சொன்னேன். நான் ஒரே பேச்சுல என்ன சொன்னேன்? உனக்கு நான் சொன்ன வார்த்தை முக்கியமா அவ சொன்னது முக்கியமா? நான் தானே சொன்னேன் அப்படியே அம்மா கையில பாரு வாய் போது பாரு. அந்த நாய் பாருமா. போங்க ஐயோ குத்துவாங்க. சரின்னு போறாமா. இறங்கி தொலைந்தாயே. உங்க கண்ணு வேர்த்துருச்சா? அது சிரிக்க வச்சுட்டோம்ல. இருந்தாலும் எங்களுக்கு வேர்க்கும். நைட் தூங்கும்போது இப்படி வந்துட்டு அவளை அப்பெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இப்ப கிடையாது. ஒரு 4-5 வாரம் 4-5 வருஷம் முழுக்க பாப்பா ஏமா அன்னைக்கு என்கிட்ட அப்படி பேசுச்சு. நான் எப்பவுமே உன்னை பத்தி நான் அம்மாட்ட அப்படிலாம் பேசினதே கிடையாது.
சரி சரி நீ வேணா என்னை பத்தி பேசிப்பே தவிர நான் உன்னை பத்தி எப்பவுமே எதையுமே பேசிருக்கேன். பேசியிருக்கேன். அப்படின்னா நான் டெய்லி சண்டை போடுறது நான் அம்மா வந்தோடனே சொல்லியிருப்பேன். காலேஜ்ல சண்டை போடுறதே சொல்லியிருப்பேன். ரெண்டு பேருமே உன்னைய இவ்வளோ நீ அவளையுமே குறை சொல்லி இது வரைக்கும் நான் கேட்கல. அவன் என்னடா பண்றாங்க? சரியா, ரெண்டு பேருமே குறை சொல்லிட்டு நான் கேட்கல. ஆனா நீ சொல்லுவ பாப்பா மட்டும் அன்னைக்கு அப்படி சொன்னிச்சு, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமான்னு சொல்லுவ. இப்ப லாஸ்ட் அப்படிம்ப செருப்பு விஷயத்துல நீ லாஸ்ட் என்னம்மா செருப்பு விஷயத்துல இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம கண்ணு வேர்க்குது? கண்ணு வேர்க்கலையே. இங்க பாரு, இங்க பாரு. வேர்க்கலமா அம்மா, வேர்க்கலமா. சரி, என்ன செருப்பு விஷயத்துல? அன்னைக்கு வீட்டுக்கு போட்டு போற செருப்பு அவன் செருப்பி மாத்தி போட்டு பின்ன அது எனக்கு எப்படி தெரியுமா பேசுச்சு? எல்லாம் இல்ல, எனக்கு புரியல. வீட்டுல நானும் அம்மா பேசிட்டு சிரிக்கிறோம், போன்ல அத்தனை பேருமே நான் பேசிட்டு சிரிக்கிறேன். எதுவுமே பேசல சாமி, விடுங்க. வீடியோ மட்டும் முடிச்சு விடுங்க. என்னை பார்த்தா நம்ம 3 பேர்த்துக்குள்ள பேசிக்கிறோம். சரி கண்ணு, அந்த விஷயம் அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். நான் வந்து அன்னைக்கு நடந்தது உன்னையும் நான் தப்பு சொல்ல, அவளையும் தப்பு சொல்ல. எனக்கு என்ன டவுட்னா, ஃபர்ஸ்ட் நான் ஃபோன் பண்ணது அவ தான் மாத்தி கூட்டிட்டு போயிட்டான். அப்படின்னு தான் நான் கால் பண்ணேன். எனக்கு ஒரு டவுட், அந்த 2 செருப்பு ஃபிளாட்டா போட்டிருந்தீங்க, அதுல எது உண்மை எது அவளுன்னு எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன் தான். நான் அவளுக்கு கூப்பிட்டேன், அந்த பண்டா இல்லையே என்ன நல்லா போட்டிருக்கேன்னு. அப்பவே புரிஞ்சு போச்சு நீ தான்ட்டு. அப்புறம் போனவை என்னன்னு சொல்லு, நீ போனவை நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு கூப்பிட்டேனே. அப்புறம் அது கூப்பிட்டு கூட சரி உன் செருப்பு அவகிட்ட குடுறா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த செருப்பு அங்கேயே கழட்டி விட்டுட்டு உன் செருப்பு அவகிட்ட குடுறான்னு நான் சொன்னேன். எனக்கு அதெல்லாம் பெருசு இல்ல. நான் சொல்லி சிரிச்சிட்டேன். இறங்கினதுக்கு அப்புறம் அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு வந்து அப்ப எல்லாரும் என்னைய பார்த்து கேட்டாங்க, ஆண்டி செருப்பு போடல சொல்ற. அப்புறம் நான் என்ன சொல்றது? அப்படின்னு எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு தானே சொன்னேன். இப்ப நான் தான் ஞாபகப்படுத்திட்டு தெரியும். அப்பா விடுங்க, போய் போனை கட் பண்ணு. வீடியோ முடிச்சுடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். பாய் பாய், வேற ஒரு வீடியோ சந்திப்போம். கரெக்டா சொல்லு. இப்படிதாங்க நடக்கும். இப்போ இதுல யாரு மேல தப்பு இருக்குன்னு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா சிரிச்சிட்டு போச்சு. இப்படி நடந்துச்சுல, நானே நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். வண்டியிலேருந்து விழுந்திருக்கேன், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு போயிருக்கேன், நிறைய எனக்கே தெரியாமலாம் நடந்திருக்கு. அது மாதிரி ஏதோ ஒரு நாள் நடந்துருச்சு. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது ரொம்ப இது பண்ணி அழுது நான் சமாதானம்லாம் படுத்தினேன். இப்போ என்னன்னா, இவ சொன்னா நான் பாப்பா பத்தி அப்படிலாம் சொன்னதே இல்லை. ஆனா ரக்ஷு என்கிட்ட சொல்லுவா. என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி கொஞ்ச நாள் போய் உடனே சடனா ரியாக்ட் பண்ண மாட்டா, அந்த மனசுக்குள்ளாரே வச்சிருப்பாது. நானே ஏதாவது சொல்லியிருந்தாலும் நீ ஏன் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்ட, கரெக்டா அந்த டேட்டு டைம் சொல்லுவா. ஆனா எனக்கு உண்மையா ஞாபகம் இருக்காது. நான் ஏதோ ஒரு கோவத்துல ஏதோ ஒரு வருத்தத்துல ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேன். ஒரு கோவதாபத்துல நிறைய வார்த்தைகள் வரும், சொல்லதான் செய்வோம். எந்த ஒரு வீட்லயுமே சண்டை சச்சரவு இல்லாமலே இருக்க போறது கிடையாது. உடனே அவங்க அன்னைக்கு சொல்லிட்டு அழுவாங்க. திரும்ப நான் சமாதானப்படுது. அப்புறம் என்னைக்காவது இவளை கட்டி பிடிக்காம அவளை கட்டி பிடிச்சிட்டோம்னாலும் அதுவும் ஒரு குறையால சொல்லுவாங்க. அதனால இப்ப என்ன பண்றது, யாரையுமே கட்டி பிடிக்கிறத நான் ஒரு பக்கம் திரும்பி படுத்துக்கிறது, யாரையும் அப்படியே அடிச்சு படுத்து தூங்குறான்ட்டு. இதுதான் நடக்கும். ஒருத்தர் இவ நிறைய விஷயம் விட்டு கொடுக்குறா, நான் ஏத்துக்கிறேன். அவ எந்த விஷயமா இருந்தாலும் என்ன மாதிரி சவுண்ட் விட்டு பேசி சிரிச்சிடறா. இவ எந்த விஷயமா இருந்தாலும் மனசுக்குள்ள வச்சுக்கிறா. இதுதான் விஷயம். அங்க வேற எதுவுமே கிடையாது. சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, ரக்ஷு அவங்க அப்பா அவங்க அப்பா செல்லம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்கள மாதிரிலாம் நடந்துப்பாங்க. ஸோ அதனால நம்ம அதை ஏன் இப்படி பண்ணுறேன்னா நான் கேட்கவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். இப்போ இந்த வீடியோக்காக சொல்கிறேன். ஸோ இது அவங்களோட குணங்களில் ஒரு 30% இவங்களுக்கு இருக்குது.
நிறைய விஷயங்கள் இருக்குது. கேட்குற விஷயமா இருந்தாலும் சரி, நடந்துக்கிற விஷயமா இருந்தாலும் சரி இருக்குது. ஒருத்தரையாக நான் வந்து மட்டன் தட்டுறேன்லாம் நினைக்கக்கூடாது. அவளுக்கு 70% இவளுக்கு 30% இருக்குது. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். 2 பேர்த்துக்குமே அந்த புத்தி இருக்குது. அப்பப்போ வந்து நாய் வலுன்னு விழுற மாதிரி விழுங்க. அப்படி வரும் செருப்பை கட்டி அடிக்கலாம்னு தோணும். நான் எல்லாத்தையும் மறந்துட்டு போகணுன்னு தான் நினைப்பேன். ஆனால் இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் தோணும். ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லை. பெற்றுட்டேன், நான் தான் வேணும்னு 2 என் கூட வந்துருச்சுங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். எல்லாத்தையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். பாய்.